அன்பினிய உறவுகளுக்கு வணக்கம். அன்புடன் ரகுராமன். தொடர் 10 தன் வரலாறு தொடர்கிறது. 10வது 6லேருந்து 10 வரைக்கும் உயர்நிலைப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஸ்கூலு திருத்தணியில் படித்ததை பற்றி சொன்னேன். அப்போது ஸ்கவுட்டு மூலயமா திருத்தணி முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஆடி கிருத்திகை டைமில் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நாட்டு நலப்பணி க்யூவில் இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் புதுசாக அப்போ தான் வந்துச்சு. கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் போயிட்டு அங்கே கிரவுண்டெல்லாம் சுத்தப்படுத்தி கொடுக்குறது, அங்கே இருக்கிற செடிங்களெல்லாம் அப்புறப்படுத்தி கொடுக்குறது, முள்செடியெல்லாம் வெட்டி கொடுக்குறது, அது மாதிரிலாம் அந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த வந்து கொஞ்சம் சீர் பண்ணி கொடுக்குறதுக்கெல்லாம் நாங்கள் போனது உண்டு என்சிசி மூலிமா. அப்புறம் இந்திரா நகரில் வந்து கன்னியாகுமரி ரோட்லேருந்து இந்திரா நகர் அந்த ஆரம்ப பள்ளி வரைக்கும் ஒத்தையடி பாதையாக இருந்த ரோட்டை அழகாக மட்டுப்படுத்தி எங்கள் என்சிசி பசங்களோட நாட்டு நலப்பணி பசங்களோட இந்திரா நகர் வாலிபரங்களோட சேர்த்து அந்த ரோடு போட்டு கொடுத்த வேலை பண்ணி கொடுத்தோம். அப்புறம் திருத்தணி மருத்துவமனையில் போயிட்டு மருந்து கொடுக்கும் இடம், ஆண் வரிசை, பெண் வரிசை, ஊசி போடும் இடம், அப்படி போர்டெல்லாம் எழுதி அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதெல்லாம் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய சேவை பண்ணியிருக்கேன். எங்கள் நீலகண்டன் சாருடைய அவரோட இணங்கி அதெல்லாம் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம். பப்ளிக் சர்வீஸு நிறையா பண்ணியிருக்கோம் ஸ்கவுட் மூலயமா. இப்போ அடிக்கடிக்கு எங்களை கூப்பிடுவார். நாங்கள் ஒரு 10-20 பேர் அவருக்கு எப்பவுமே இருப்போம். யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா டக்குன்னு நாங்கள் சரி எங்கள் டீமை வச்சு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு பண்ணித்தரோம். அது மாதிரிலாம் பண்ணேன் நான். இப்போது அதான் 10th வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் பாஸ் பண்ண 4 சப்ஜெக்டில் போயிடுச்சு இல்லைங்களா, அவ்வளோதான். அதோடு நான் திருத்தணி பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சிட்டேன். வேலைக்கெல்லாம் போனது உண்டு. ஒரு தர்ம மேஸ்திரி கூட வேலைக்கு போயிருக்கிறேன், கதிரவேல் மேஸ்திரி கூட வேலைக்கு போயிருக்கிறேன், கட்டட வேலைங்களுக்கு. சரி, அப்புறம் நானே கடை வைக்கலான்னு சொல்லிட்டு கடை வச்சிட்டேன். அது நுங்கு வியாபாரம் பண்ணி, மாம்பழம் வியாபாரம் பண்ணி எல்லாம் திருத்தணி பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடையை பிடிச்சி ஒரு கடையை போட்டு கடை வெத்தலை பாக்கு, பீடி சிகரெட்டு, பழம்லாம் போட்டு ஒரு கடை மாதிரி வச்சு கடையை வியாபாரம் பண்ணிவிட்டு அப்படி என்னுடைய பொருளாதாரத்துக்காக அப்படி 10th ஃபெயில் ஆனோடனே அப்படி இருந்துட்டேன். 85, 86, 87, 88 3 வருஷம் ஆடி கிருத்திகெல்லாம் சரியான வியாபாரம் பண்ணுவேன். 3 நாள் தூங்கவே மாட்டேன். பேரிக்காய் எடுத்துன்னு வந்து கொடைக்கானல் போய் கூட லோடு எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் 10 கடைக்கு போட்டுட்டு நான் ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுவேன். அதே மாதிரி கடையில் நைட் அண்ட் டே 3 நாள் இது பண்ணுவேன். காலையில் 3 மணிக்கு கடை திறப்பேன், நைட்டு 12 மணிக்கு கடை மூடுவேன். அதெல்லாம் என்னால் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன். திருத்தணி பஸ் ஸ்டாண்டு இப்போ பார்க்குற மாதிரிலாம் பஸ் ஸ்டாண்டு இல்லை. அப்போ ஒரு 4 புளியா மரம் இருக்கும், அதுதான் பஸ் ஸ்டாண்டு. 4 புளியா மரம் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில். ஒரு ரத்னாண்ணன் டீ கடை இருக்கும், அது ஒரு டீ கடை இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் மீதியெல்லாம் அப்புறம் வந்தது தான். அப்புறமா கோபிலாஸ் டீ கடைலாம் கூட அப்புறமா வந்தது தான். அதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தவங்களாம் டீ கடை வச்சுருந்தாங்க. அவர் சேஷான்னு அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அவருக்கு சின்னவர் சேகர் அண்ணன் எனக்கு நல்லா ஃப்ரெண்டு. அவர் நல்லா பெரியவர், நான் குட்டி இப்போ சின்ன பையன். அப்போ அவர் எனக்கு கடையாண்ட வருவார், பேசுவார். அவர்கிட்ட நல்லா பழக்கம். அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போவோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து கடையை மூட்டு போயிட்டு நாங்கள் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் வந்துடுவோம். அவரும் வந்துட்டு சாயந்தரத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக வருவார். அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். கடையாண்ட பேசின்னு இருப்போம். பேசிட்டு அப்புறம் கடையை லாக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு அவர் ஹாஸ்பிட்டலாண்ட விட்டுட்டு அப்படியே வந்துடும். அவர் சேகர் அண்ணன் நல்லா பழக்கம். அதுக்கப்புறம் சேகரனுக்கு அடுத்தது கோபி அண்ணன் வந்து எங்கள் ஏரியாவில் கழனி இருந்தது, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வருவார், பார்ப்பார், போவார். அவர் வந்து நாங்கள் ரசிப்போம். அவர் சூப்பராக இருப்பார். அவர்கிட்ட பேசுறது பழக்கம் நல்லா கிடையாது. ஆனால் அவர் வந்து பார்ப்போம். அவர் வந்து ஃபிசிக்கல் டைரக்டர் ஆகிட்டார், பிடி மாஸ்டர் ஆகிட்டார் ராமச்சந்திரா இதில். அவர் போயிட்டார் கோபி அண்ணன். அவருக்கு அடுத்தது வந்து பாஸ்கர் அண்ணன். அவர் நாயுடு விலாஸ் ஹோட்டலு.
கடையை மூட்டோன்னா போயிட்டு அங்கே பரோட்டா கிட்ட சாப்பிட்டு அந்த அண்ணன்கிட்ட பேசிட்டு அவரும் நல்லா ஃப்ரெண்டு எனக்கு. அதுக்கப்புறம் சம்பத் அண்ணன். சம்பத் அண்ணன் வந்து அவ்வளோ இபி ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தார். அவரும் இறந்துட்டார். அவரு இபி ஆஃபீஸில் வேலை செஞ்சு அவரு என்னடா எப்படா இருக்கிற அப்படின்னு அவர் பேசுவார். அவ்வளோதான், அவர்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு சேகர் அண்ணனும் பாஸ்கர் அண்ணனும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழக்கம். நல்லா ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக இது பண்ணும். அப்படி கடை வச்சுட்டு இருக்கும்போது அப்படி 3 வருஷம் அப்படி கடை. திருத்தணி பஸ் ஸ்டாண்டுன்னா 4 புளியா மரம் தான் இருக்கும். புளியா மரத்துக்கு கீழே டீ கடை, அவ்வளோதான். அந்த பக்கம் பெரிய பாறை, ஒரு மலை மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் துர்கா தேட்ரு, அவ்வளோதான். அதுக்கும் சும்மா அப்படி ஒரு இதுவாக இருக்குமே தவிர, அதுதான் திருத்தணி பஸ் ஸ்டாண்டே அப்படி தான். இப்போ இருக்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்டில் நான் பார்த்த பஸ் ஸ்டாண்டே வேறு, திருத்தணி பஸ் ஸ்டாண்டே வேறு. அதில் இங்கே அந்த டிக்கெட் கவுண்டர்லாம் அப்புறம் கட்டினாங்க. அது பக்கத்தில் ஒரு ஃபஸ்ட்டு கீழே தரையில் போட்டு மாம்பழம்லாம் வியாபாரம் பண்ணால், அப்புறம் ஒரு இடத்து அந்த இதில் கிருஷ்ண லாட்ஜுக்கு ஆப்போசிட்டில் தென்னாட்டார் டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடைக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை வச்சுருந்தேன். அப்புறம் தென்னாட்டார் டீ கடைலாம் போயிடுச்சு. அவர் மட்டும்தான் கார் வச்சுருந்தார். பிடி மார்க்கெட் அங்கேயே காரு ஆனால் அவசரம் அர்ஜென்ட்டு வெளியே போனோன்னா அங்கேருந்து போவோம். அது மாதிரி இருந்தது அப்போது பார்த்த இது. இப்போ நினச்சா கூட எனக்கு திருத்தணி பஸ் ஸ்டாண்டை நினச்சா பிரமிப்பாக இருக்குது. நான் பார்த்த பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு, திருத்தணியே நான் பார்த்த திருத்தணியே வேறு, இப்போ இருக்கிற திருத்தணியே வேறு. செம பிரம்மாண்டம், சொல்லவே முடியல, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாகிடுச்சு திருத்தணி. நான் பார்க்கும்போது ஒரு மலையும் காடுமா இருந்தது. மலை, பாறை, எங்கே பார்த்தாலும் மலை குன்றுகளாக தான் இருக்கும். எல்லாம் மலை குன்றுங்களெல்லாம் அழித்து இப்போ வீடாகிப்போச்சு, ஊராகிப்போச்சு. அது ஃபுல்லாகவே ரயில்வே ஸ்டேஷனாண்ட மலை இருக்கும், அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சாண்ட மலை இருக்கும், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு பின்னாடி மலை இருக்கும், தனியாசம்மன் கோயிலாண்ட மலை இருக்கும், இந்த பக்கம் கோயிலுக்கு போகிற வழியில் நரசிம்மசாமி கோயிலுக்கு போகிற வழியிலலாம் மலையாக இருக்கும். எல்லாம் ஊராகி போச்சு அப்படியே. அந்த காட் ரோடு அதுவும் இதுவாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒரே மலையாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் கோர்ட் ஆகிப்போச்சு ஃபுல்லாக. இந்த பக்கம் அந்த பீகாக் ஹாஸ்பிட்டல் பின்னாடி ஒரே மலையாக இருக்கும். அதுவும் எல்லாம் ஏரியா ஃபுல்லாக இதாகிடுச்சு. அப்படி 3 வருஷம், 85 10th முடித்தேன், 86 87 88 3 வருஷம் திருத்தணி பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சுட்டு கடை வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு முறை துர்கா தேட்டர் சினிமாவுக்கு ராதாகிருஷ்ணன் சார் வந்தார். ராதாகிருஷ்ணன் சார் வரும்போது நம்ம கடைக்கு வந்தார். பழம், பச்சை வாழைப்பழம் இருந்தது. பழம் வந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டு என்னடா கடையை வச்சிட்டியாடா அப்படின்னு. ஆமாம் சார், கடை வச்சுட்டேன் சார். நீ பரவாயில்ல, சரி, ஏதோ உருப்படியான ஒரு வேலை செய்கிற பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபஸ்ட்டு டைம் பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டார். அவ்வளோதான். அப்புறம் அந்த பக்கம் வரும்போது கரெக்டாக வருவார். என்னடா எப்படிடா இருக்கிற, நல்லா இருக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் எனக்கு சொன்னார், இதெல்லாம் வந்து இது இல்லைப்பா, வியாபாரம்லாம் வந்து கிடையாது. இன்றைக்கி பணம் வருது, உனக்கு நல்லா இருக்கும், கையில் காசு வருதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து நல்லது அவ்வளோ இது கிடையாதுப்பா. படிக்கணும், இத்தனை சப்ஜெக்ட் போயிடுது, அந்த சப்ஜெக்டெல்லாம் எழுதி பாஸ் பண்ணுறா, படிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எனக்கு சொன்னார். சொன்னோடனே எனக்கு திருப்பி வெறிய வந்துச்சு. அப்புறம் உடனே அட்டம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டு 88ல் திருப்பி ராதாகிருஷ்ணன் ஸ்கூலில் போயிட்டு 11th சேர்றேன். அப்போது 11th சேரும்போது என் ஃப்ரெண்டு பாலான்றவர் வந்து பானாவரத்தில் இருக்கார். பாலா, சரவணன் வக்கீல், அவர் இறந்துட்டார். ஏகே பாபு அவர், அப்புறம் பாலசுப்ரமணி அவர், உமாபதி, அப்புறம் குகன், இவங்கெல்லாம் எனக்கு இப்போது நினைவு இருக்கிற வரைக்கும் சி செக்ஷனு. நாங்கள் அதான் 11th அட்மிஷன் ஆகிட்டு அப்புறம் எங்கள் சார் வந்து ஹிஸ்ட்ரி சார் ஒருத்தர், அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அக்கௌண்ட்ஸ் சார் வந்து கண்ணையன் சார், அவர் தான் நல்லா ஞாபகம் இருக்குது. அவருக்கு தான் பயப்படும், அவர் தான் கொஞ்சம் டெரராக இருப்பார் கண்ணையன் சார். அக்கௌண்ட்ஸு காமர்ஸு அவர். கோவிந்தராஜ் சார் எக்கனாமிக்ஸ் சார், எனக்கு அவர் தான் என் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டு. மேல்நிலைப் பள்ளியில் வந்து கோவிந்தராஜ் சார் எக்கனாமிக்ஸ் சார், அவர் பொத்தட்டூர்பேட்டையே அம்மையார் குப்பமாக தெரில, அந்த பக்கம் வந்திருந்தார். அவர் எக்கனாமிக்ஸ் எடுத்தார்னா சூப்பராக எடுப்பார். தமிழ் சார் ஒருத்தர், அவர் இந்த பக்கம் கிழவனம் பக்கத்துலேருந்து வந்தார். அவரும் தமிழ் சூப்பராக எடுப்பார். அவர் கிளாஸு, தமிழ் சார் கிளாஸு சூப்பராக இருக்கும், நல்லா இது பண்ணுவேன். கண்ணையன் சார் கிளாஸ் ஆடுவோம், ஹிஸ்ட்ரி சார் கிளாஸ் அப்படி கொஞ்சம் அப்படியே இருப்போம். எக்கனாமிக்ஸ் சார் கிளாஸை நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். எக்கனாமிக்ஸ் சார்னால் நல்லா உட்காந்து நல்லா
இது பண்ணுவேன். எக்கனாமிக்ஸ் சாருக்கு நான் ரொம்ப க்ளோஸே ஆகிட்டேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் கடையும் வச்சுருந்தேன்ல, கடையும் காலையில் அம்மா பார்த்துக்குவாங்க. கடையை திறந்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போய்டுவேன். ஸ்கூல் போய்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன்னா கடையில் இருப்பேன். அவர் எக்கனாமிக்ஸ் சார் வருவார், வந்து என் கடையில் வந்து உட்காருவார். அவர் இந்த பக்கம் வங்கனூர் பக்கம் தான் போவார் பஸ்ஸுக்கு. அதனால் வருவார், வந்து என் கடையில் உட்காந்து என்கிட்ட பேசுவார். எனக்கு நிறைய ஐடியாலாம் கொடுப்பாரு, நிறைய டிஸ்கஷன் பண்ணுவார். எனக்கு வாழ்க்கையில் பொருளாதாரத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இன்றைக்கி பொருளாதாரத்தை உள்வாங்கி, பொருளியலை உள்வாங்கி, நிதி மேலாண்மையை நான் பண்ணி என்னுடைய சம்பளம் குறைஞ்ச சம்பளமாக இருந்தாலும் அதில் சிக்கனம், சேமிப்பு, அந்த நிதி நிர்வாகத்தை நான் பொருளியல் படித்ததுனால அந்த கோவிந்தராஜ் சாரால் நிறைய நான் கற்றுக்கினேன். நான் வந்து கடையில் உட்காந்து எனக்கு நிறைய சொல்லுவார், ஸ்கூலில் இருக்கிற நிறைய குறைகள் எல்லாம் சொல்லுவார். அவர் சொல்கிற மாதிரி நான் அவருக்கு ஸ்கூலில் சில இதெல்லாம் பண்ணி தருவேன். எனக்கு சேகரன்னா சப்போர்ட் பண்ணுவார். சேகரன் எதனா ஒன்றுன்னா டக்குன்னு ஒரு காரை எடுத்துன்னு போயிடுவோம், ஸ்கூலுக்கு போயிடுவோம். வருவார், வந்து சேகரனை ஹெச்எம்கிட்ட பேசுவார். எனக்கு எதுனாலும் அவர் சேகரனை வந்து பேசுவார், நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு. கோவிந்தராஜ் சார் சில விஷயம்லாம் சொல்லுவார், இந்த மாதிரி இருக்குதுப்பா ஸ்கூலில், இது மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் அவருக்கு சொன்னார்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இது பண்ணுவேன். அப்படி 11th 12th அப்படியே முடிஞ்சுது. ஆனால் ஹெச்எம்முக்கு வந்து என்னை பார்த்தா மாரியப்பன் சார் தான் ஹெச்எம் அரக்கோணத்துலேருந்து வருவார். அவருக்கு என்ன இவன் ஒரு ஸ்டூடெண்ட்டு மாதிரி இருக்க மாட்டேன்றான். நான் தான் 3 வருஷம் முடிச்சுட்டு வந்துக்கிட்டேன். ஸ்டூடெண்ட்டு மாதிரி இருக்க மாட்டான், நான் பெரிய மனுஷன் மாதிரி என்ன எல்லாத்தையும் கேட்குறான், எல்லாத்தையும் பேசுகிறான். அப்போ ஷிஃப்டெல்லாம் இருந்தது, அது ஷிஃப்ட்டு சிஸ்டம்லாம் இருந்தது. அந்த ஷிஃப்ட்டு சிஸ்டம்லாம் வேணாம் அப்படின்றதுக்கு நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படி அப்படியெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் வேணாம் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணோம். அதில் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, மாரியப்பன் சாருக்கு மட்டும் என்னை பார்த்தா கொஞ்சம் ஹெச்எம்முக்கு மட்டும் சரி இவனை எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்கும். நான் லேட்டாக கடை தந்துட்டு இருந்து வந்துட்டு லேட்டாக போவேன். அவர் சைக்கிள் ஒரு கேட்டு சாத்திடுவார். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு கிளாஸ்க்கெல்லாம் போயிடுவாங்க. அப்புறம் நான் லேட்டாக பண்ணோட சரி நான் திறந்து விடுவார். திறந்து விட்டால் கூட இருக்குவார். கண்ணையன் சார் திட்டுவார், ஏன்னா நீ தன்னமாகிற, நீ வரதே ஸ்கூலுக்கு வேஸ்ட்டு, என்னத்துக்கு வர ஒரு அப்படி இப்படிட்டு கண்ணையன் சார் திட்டுவார். ஆனால் சொல்லுவேன் சார். அவரும் ஒரு முறை பார்த்தார் என்னை கடையில், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புரிஞ்சிக்கினார். சரி பாவம் கடையில் இருந்துட்டு வரான், அதனால் எனக்கு லேட் ஆகிடுது அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 11th 12th முடித்தேன். 88 89 90 91 12th முடித்தேன். அதுதான் என்னுடைய மேல்நிலை வாழ்க்கை, மேல்நிலை கல்வி வாழ்க்கை. இது தான் அப்பப்போ எனக்கு நினைவு வர்றதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். என் அக வாழ்க்கை, புற வாழ்க்கை, எனக்கு எது நினைவு வருது, நான் ஸ்கிரிப்ட் எழுதி இதெல்லாம் எனக்கு எப்படி மெயினில் வருதோ அதில் சொல்கிறேன். இதில் வந்து தகவல்கள் வந்து முன்னுக்கு பின்னாக இருக்கலாம், சில குறிப்புகளாக வருடங்களாக நான் தப்பாக சொல்லலாம். ஆனால் அதில் உண்மை இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்றத நான் இது பண்ணிக்கிறேன். இது தன் வரலாறு என்னுடைய நினைவில் வரும்போது நான் எனக்காக என்னுடைய இதை நான் பதிவு பண்ணி வச்சுக்கணும், அது அப்படியே யூடியூப்பில் போடணுன்னு தான் போட்டுனுக்கிறேன். தன் வரலாறு தொடரும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.